வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேர்ல்ட் நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோம்னா வேதிக் ஆஸ்ட்ரோ மாலதி. அவங்க கிட்ட நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேடம். இப்ப பார்த்தா வந்துட்டு எல்லா இடங்களிலுமே வந்துட்டு கந்த சஷ்டி விரதம் வந்துட்டு கடைபிடிக்கிறாங்க. முருகன் வழிபாட்டு முறை ரொம்ப பெரிய அளவுல முன்னெல்லாம் வந்துட்டு இப்ப இருக்கிற மாதிரி வந்துட்டு யாருமே கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கல. இவ்வளவு மக்கள் வந்துட்டு முருகா அப்படின்னு சொல்லிட்டு போகல. முருகனை தேடி இப்ப எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டோம். முருகன் இருக்கான், ஒரு பயம் வந்தா கூட இப்ப எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையை பார்த்தா வந்து முருகன் இருக்கான், எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முருகனை வந்து பெரிய அளவுல நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சோ முருகப்பெருமான வழிபடுறது எப்படி வழிபடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. முருகப்பெருமானை இப்படித்தான் வழிபடணும்னா எப்படி வழிபடணும்? முருகப்பெருமான் வந்து நம்ம எல்லாருமே வழிபடலாம். இந்த ராசிக்காரங்க வழிபடணும்னு இல்ல, எல்லா ராசிக்காரங்களும் முருகப்பெருமானால வழிபடலாம். இப்ப முருகர்னாலே நமக்கு முக்கியமா என்ன தோணுது? செவ்வாய். முருகன் வந்து செவ்வாயோட சம்மந்தப்பட்டது. சோ செவ்வாய் வந்து நீங்க செவ்வாய் தினத்தன்று முருகன் வழிபாடு பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. சோ நம்ம கந்த சஷ்டி கவசத்தை டெய்லியும் படிச்சா போதும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம முருகர் கோயிலுக்கு சென்று அவர் முருகரை வந்து வழிபட வேணும். நம்ம முருகருக்காக நம்ம நெய்வேத்தியம் வந்து நம்ம வீட்டுல சாதாரணமா நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம், அதை பண்ணாலே நம்ம ரொம்ப சிறதுதான். அதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியா செய்யணும், இதெல்லாம் வாங்கிலாம் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க பழம், வாழைப்பழம், எல்லா வகையான பழங்களும் வைக்கலாம் முருகருக்கு. ஆப்பிள், கொய்யாக்கா, நீங்க வந்து நம்மளால என்ன முடியுதோ திராட்சை, எல்லா பழமும் வச்சுட்டு நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபாடு நல்லா நம்ம சுத்தமா நம்ம வந்து குளிச்சுட்டு எல்லாம் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை கொடுத்து அடுத்த செவ்வாய்க்கிழமும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வந்து உங்களுக்கு அதோட முருகன் வழிபாடான பெனிஃபிட் இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில வந்து சில பேர் வந்து திடீர்னு மேல இருப்பாங்க, ரொம்ப ரிச்சா இருப்பாங்க, சடன்னா ஒரு டவுன் வந்துடும், திடீர்னு ஒரு சரிவு ஏற்படும். சரி, திடீர்னு ஒரு சரிவு ஏற்பட்டுரும். அதனால வந்து அப்படி திடீர்னு சேஞ்சஸ் நடக்கலாம், வாழ்க்கையில சேஞ்சஸ் நடக்கும். அப்படிப்பட்டவங்க முருகன் வழிபாடு பாத்தீங்களா, மீண்டும் நீங்க இழந்து போன சொத்து, நகை, பணம், ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு ஏதோ ஒரு தூரமா போயிருப்பாங்க, மகன் வந்து தூரமா போயிருப்பாங்க, கடல் தாண்டு போயிருப்பாங்க, அவங்க ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா வராம இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் நீங்க பாத்திருக்கீங்க, அந்த வருத்தப்பட்டிருக்காங்க. எங்க பையன் வந்து படிச்சாம்பா, படிச்சுட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு, வந்துதோ பாக்கல. நீங்க முருகன் வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பா வந்து அவர் வந்துட்டு உங்களை வந்து உங்க கூட இருக்கிறது நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே. சோ முருக வழிபாட்டுனால வந்துட்டு நம்ம விட்டு போனவங்க கூட திரும்பி வந்துருவாங்க. கண்டிப்பா நம்ம விட்டு போனவங்க திரும்பி நம்ம கூட வந்துருவாங்க. ஓகே, ஒரு விஷயம் சொன்னீங்க, நம்மளை விட்டு நம்ம கிட்ட இருந்து இழந்ததை எல்லாமே வந்துட்டு முருகப்பெருமான் வந்துட்டு மீட்டு கொடுத்துருவாரு, அவரை வழிபட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, ரொம்ப பெருசா ஆடம்பரமாலாம் ஒன்னும் முருகனை வணங்க வேண்டாம், உங்ககிட்ட இருக்கிறத வச்சே வந்துட்டு முருக வழிபாடு பண்ணலாம்னு. இப்ப வீட்டுல முருக வழிபாடு பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? வீட்டுல முருகர் வழிபாடு நான் ஏற்கனவே சொன்னபடி செவ்வாய்க்கிழமை சிறந்தது முருகனுக்கு. அப்ப நீங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு காலையில வந்து ஒரு முருகர் வழிபாடு வந்து அந்த பூஜை அறையில முருகரை வச்சுட்டு வேல்தும் வச்சு கும்பிடலாம். நீங்க மயில் இறகு கிடைச்சதுன்னா அதை நீங்க பூஜை ரூம்ல வச்சு வழிபாடு வச்சு பண்ணலாம். வடகிழக்கு திசையில வந்து நீங்க சின்னதா வேல், அந்த இடத்துல வந்து வடகிழக்கு திசையில வேல் வச்சு ஒரு சின்ன மயில் இறகதை வச்சுட்டு அதை நீங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணிடலாம். முக்கியமா செவ்வாய்க்கிழமையில பண்ணணும். கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், மற்றபடி முருகர் பாடல்கள்லாம் நிறைய பாடிக்கிட்டே இருக்கலாம். சோ அன்னைக்கு மட்டும் நீங்க வந்து ஒரு பொழுது, அதாவது சுத்தமா சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, பழம் தான் நீங்க எடுத்துக்கலாம். மதியானத்துக்கு நீங்க பழம் எடுத்துக்கலாம், காலையில ஒரு பழம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈவினிங்கா ஒரு 6 மணிக்கு மேல நீங்க ஏதோ ஒன்று சாப்பிடணும் விருப்பப்பட்டா சாப்பிடலாம். சோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வழிபாடு கொண்டு வாங்க. இதை நீங்க பெரியவங்க மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கும் நீங்க பழகுங்க, அப்பதான் வாழடி வாழ இந்த பழக்கம் வர உங்களுக்கு. சோ உங்களுக்கு வந்து முருகன் வழிபாடு இதை நீ வீட்டுல வந்து சக்கரை பொங்கல் செய்யலாம். ஏன்னா பால முருகன்னால பால் பாயாசம், அந்த மாதிரி எல்லாம் பாயச வகை, பால் வகையான பாயச வகையெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த பால முருகருக்கு வந்து உகுந்தது சொல்லுவாங்க. சரி. சோ நீங்க இத பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும். ஏன்னா பால், கற்கண்டு, சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் வந்து ஐஸ்வர்யத்தையும் நம்ம வந்து ஈர்க்கிறது. சோ முருகனுக்கு வந்துட்டு பால், சர்க்கரை, வெல்லம், பொரி, இதெல்லாம் பொரி, வெல்லம் அதெல்லாம் சொன்னீங்களா, உடச்சக்கடலை எல்லாம் போட்டு ஒரு பொரி உண்டை அதெல்லாம் வச்சீங்கன்னா ரொம்ப வந்து உங்க முருகரை
உண்மையா மனசார முருகரை பிரார்த்தனை பண்ணணும். நீங்க ஓகே பிரார்த்தனை பண்ணி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க முருகர் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வீடு டெஃபினட்டா வாங்குவீங்க. வீடு வாங்கிடுவாங்க, கண்டிப்பா வாங்க முடியும். சரி ஓகே சோரா வாங்குவீங்க. சரி ஓகே. வீடு, நிலம், அது மாதிரி நம்ம தோட்டம், இந்த மாதிரி லேண்ட் சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து நமக்கு கை கூடு வரும். ஏன் அப்படி லேண்ட் சம்பந்தப்பட்டது வீடு எல்லாம் சொல்றேன்னா, முருகர்னாலே செவ்வாய். செவ்வாய்னா உங்களுக்கு லேண்டு, வீடு, பங்களா, அந்த மாதிரி காரு, ஓகே வெஹிக்கல்லாம் அந்த வண்டி வாகனம் எல்லாமே வந்துரும் செவ்வாயில. ம். சோ இதெல்லாம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க முருகரை வழிபட உங்களுக்கு புத்துணர்ச்சியா இருக்கும். உங்களோட வந்து எப்படி சொல்றேன்னா, முருகரை வழிபாடுனா நம்ம உடம்புல இருக்க எல்லா அணுக்களும் வந்து செவ்வாய் சிறந்து இருக்கனால இந்த பிளட்டுவே உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். ஓகே ஓகே. செவ்வாய்க்காரகன் முருகன்னா செவ்வாயில இருக்கு, செவ்வாய்க்காரகன். அப்ப உங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பிளட் இருக்குல்ல, பிளட் சர்க்குலேஷன் அதிகமா இருக்கும், சுறுசுறுப்பா இருப்பீங்க. நீங்க சில பேரை பார்த்திருப்பீங்க, காலையில எப்படி பேசுறாங்க அதே எனர்ஜெட்டிக்கா வந்து நைட்டு படுக்க சொல்லையோ அதே எனர்ஜெட்டிக்கா பேசுவாங்க. நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கலாம். யூஸ்வலா வந்து சில பேர் வந்து டவுன் ஆகலாம் இல்லையா, காலையில ஒரு எனர்ஜி இருக்கும், ஈவினிங் ஆனா ஒரு எனர்ஜி ஆகும், திருப்பி நைட்டு வந்து ஃபுல்லா டவுன்ல இருக்கும். நீங்க வந்து முருகர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க, கந்த சஷ்டி படிங்க, இந்த மாதிரி திருப்புகள் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருங்க. முருகர் வழிபாட்டீங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ அதிகமா இருக்கும். சரி, எனர்ஜி ஃப்ளோ அதிகமா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஒரு நம்ம எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட வந்தாலே எல்லாமே பாசிட்டிவா நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா கண்டிப்பா. சோ இதுதான் வந்து அது முருகர் வழிபாடுகளோட சீக்ரெட், பேக்ல இருக்க சீக்ரெட் தான். எல்லாரும் ஜெனரலா முருகர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க, ஆனா அதுக்கு பின்னாடி வந்து இதுதான் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ முருகர் வழிபாடு நீங்க சொன்னீங்க, முருகனை வழிபட்டாவே நம்ம ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்போம், நம்மளோட எனர்ஜி குறையவே குறையாது, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு காலையில எப்படி இருக்குமோ அதே போலயே வந்துட்டு ஈவினிங் வரைக்குமே இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. சில பேர் வந்து முருகனை வந்துட்டு கடுமையா வழிபடுறாங்க, ஒரு பொழுது இருக்காங்க, ஃபுல் நேரம் சாப்பிட மாட்டாங்க, முருகனுக்கான விரதம் இந்த 7 அதாவது 6 நாட்கள் சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது 7 நாட்கள், அந்த 7 நாட்களுமே ரொம்ப கடுமையான விரதம் எல்லாம் இருக்கிறாங்க. சோ இந்த கடுமையான விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்? இல்ல என்ன கேட்டா, கடுமையான விரதம் ரொம்ப கடுமையா இருக்க வேண்டாம், பழம்லாம் சாப்பிட்டுக்கலாம், பழம் சாப்பிட்டுக்கலாம், ஒரு பால் குடிச்சுக்கலாம், வயிறு சுத்தமா காஞ்சி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து யூஸ்வலா நான் சொல்ல மாட்டேன். கடவுளை வழிபாடு பண்ணுங்க, கடவுளை ப்ரே பண்ணுங்க. நம்ம கடவுள் வந்து முருகர் பகவான் வந்து எல்லாத்துலயுமே இருக்காரு, எல்லா இடத்துலயுமே இருக்காரு, பிரபஞ்சத்துல ஃபுல்லாவே இருக்காரு. அதனால கடவுளை வந்து வழிபாடுங்க, உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவ் தான் கொடுக்கும். அதனால நீங்க முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. யாருக்கெல்லாம் வந்து நல்ல பிசினஸ்ல வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஃபேமிலி மெம்பர்ஸோட சந்தோஷமா இருக்கணும், பசங்களுக்கு நல்லா வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை கொடுக்கணும், இல்ல ஒரு வெளிநாட்டுக்கு பையனை வந்து படிக்க வைக்கணும், வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னா நீங்க முருகர் வழிபாடு பண்ணாதான் உங்களுக்கு அது பாசிட்டிவா நடக்கும். கண்டிப்பா சிறப்பு. சோ முருக வழிபாட்டுக்கு இவ்வளவு பவர் இருக்கு. சோ எல்லாருமே வந்துட்டு முருகனை தேடி வந்துட்டு சும்மா போகல, முருக வழிபாட்டுக்கு இவ்வளவு வலிமை இருக்கு, இவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. நோய் நொடி வராம இருக்கும் மேடம், முருகர் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன நோய் நொடியும் வராம இருக்கும். சிறப்பு. ஒரு முக்கியமா வந்து பிளட் சார்ந்த பிரச்சனைகளை வராது. ஓகே. முருகர் வந்து செவ்வாய்க்காரகனால உங்களுக்கு பிளட் சார்ந்த பிரச்சனைகள் வராது, ஹை பிபி இதெல்லாம் ரெடியூஸ் ஆகும். ஹை பிபினா பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர் அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காம் டவுன் ஆகும், நியூட்ரல் ஆயிடும். கண்டிப்பா. தனுசு ராசிக்காரர்கள் எந்த முருகனை வணங்கணும், முருகனை வணங்குறதுனால அவங்களுக்கு என்ன நன்மைகள்லாம் நடக்குது அப்படிங்கறத சொல்லுங்க. தனுசு ராசிக்காரங்க வந்து அதிபதின்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு, தனுசு ராசியோட வீடு இருக்குல்ல, அது அதிபதின்னு பார்த்தா அவங்களுக்கு குரு. அவங்க எப்பவுமே வந்து ஒரு சாந்தமா ஒரு குரு நிலையில தான் இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. மத்தவங்க கோவப்பட்டாலும் கொஞ்சம் விட்டு கொடுக்குற மனப்பான்மை அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், பொறுமையா இருப்பாங்க. இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்க வந்து செவ்வாய்க்கிழமை வந்து முருகரை வந்து நல்லா வந்து விரதம் எடுத்து வழிபாட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். தனுசு ராசிக்காரங்க வந்து எந்த முருகர் சிறப்பா இருக்குமா, சுவாமிமலை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா இவங்க வாழ்க்கையில வந்து மேல 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 அச்சீவ்மெண்ட் நல்ல ஒரு சிறப்பா இருப்பாங்க. இவங்களுக்கு ஜாப்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல் அந்த மாதிரி ஒரு கௌரவமான வேலை தான் அவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும். டீச்சர்ஸ், பிரின்சிபலுக்கு எந்த ஒரு வேலையில இருந்தாலும் அட்லீஸ்ட் ஆபீஸ்ல இருக்காங்கன்னு நினைச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து ஒரு கைடு பொசிஷன்ல இருப்பாங்க.
டீச் பண்ணுவாங்க, ஹெல்ப், அதாவது சொல்லி கொடுக்குற திறமையில இருப்பாங்க உங்களுக்கு. அந்த ஆற்றல் சொல்லி கொடுக்குற திறமை வந்து இந்த தனுசு ராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே. மத்தவங்களுக்கு வந்து நாலேஜா சொல்லி கொடுப்பாங்க, வழிகாட்டுவாங்க. வாழ்க்கைக்கு வழிகாட்டுறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. ஓகே. தனுசு ராசிக்காரர்கள் சுவாமி மலையில இருக்க முருகனை வணங்கணும். தொழில் ரீதியா உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் சுவாமி மலை முருகனை வணங்குறனால? தனுசு ராசிக்காரங்க வந்து சுவாமி மலை முருகர் கோயில வழிபாடு பண்ணணும். நீங்க வந்து அந்த புஷ்ப ரகத்தை வந்து நீங்க அணிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு. அதே மாதிரி தொழில வந்து உங்களுக்கு நல்லா வந்து சிறப்பா இருக்கும். எல்லா வகை தொழிலையும் வந்து சிறப்பா இருப்பாங்க. நான் முக்கியமா சொல்ல போறது டீச்சிங் ஜாப், டீச்சிங் ப்ரொஃபஷன், அந்த மாதிரி ஒரு லெக்சரர், ப்ரொஃபசர், பிரின்சிபல், டீச்சர், இவங்க எல்லாமே தனுசு ராசியில அதிகமா இருப்பாங்க. இவங்க ஃபீல்ட்ல வந்து நீங்க முருகரை வழிபட செவ்வாய்க்கிழமையில வந்து வழிபாடு பண்ணுங்க. அப்படி பண்ண லைஃப்ல ரொம்ப அச்சீவ்மெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க. நீங்க நினைக்கிற ப்ரொமோஷன் கட்டாயம் வரும் உங்களுக்கு. ப்ரமோஷன் தேடி வரும் அவங்கள. ஆமா. ஓகே. இன்னொரு பிளஸ், அவங்க அந்த செவ்வாய்க்கிழமை தான் முருகனை வழிபடணும். செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப பெஸ்ட். ஓகே. இப்போ வந்து முருகர்னாலே செவ்வாய்க்கிழமையில அந்த இடத்துல நீங்க வழிபாடு பண்ணி முருகரை டெய்லி வழிபாடு பண்ணலாம். முக்கியமா செவ்வாய்க்கிழமையில வந்து வழிபாடு பண்ணது ரொம்ப சிறந்ததா இருக்கும். ஓகே. தனுசு ராசிக்காரர்கள் சுவாமி மலை முருகனை வந்து வழிபடணும், அதுவும் செவ்வாய்க்கிழமை வழிபடணும்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம், உங்களுக்கு அந்த தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு குருவோட தசை நடக்குது அப்படின்னா வாழ்க்கையில முருகரை வழிபாடு பண்ணா அந்த 2 பிளஸ், தசாபுதியும் நடக்குது, செவ்வாயும் நீங்க வழிபாடு பண்ணி முருகரை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா சீக்கிரமா ஃபாஸ்டா கிடைக்கிறது, சிறப்பாவும் சீக்கிரமாவும் கிடைக்கும் உங்களுக்கு. தனுசு ராசிக்காரர்கள் சுவாமி மலை முருகனை வணங்கினா எல்லா நன்மைகளும் கூடி வரும் அப்படிங்கறத சிறப்பா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.